ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நானாஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, ராயன் இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். எஸ்ங்க, இந்த படம் வந்துட்டு நான் பார்த்துட்டு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இந்த படம் வெளியாகிறதுக்கு முன்னாடி என்னோடய ஹைப்பு, என்னோடய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்துட்டு ஆஃப்கோர்ஸ் டெட்பூல் அண்ட் வூல்வரின் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் டெட்பூல் அண்ட் வூல்வரினே வந்துட்டு 5 வாட்டி தேட்டரில் போய் பார்த்தேன். ஒரு வாட்டி வந்துட்டு ஐமேக்ஸில் வந்துட்டு எனக்கு டிக்கெட் கிடச்சி அங்கே போய் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ நான் சென்டரில் உட்காந்தனாலே எனக்கு ஸ்க்ரீன் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக தெரிஞ்சுங்க. ஸோ யாரெல்லாம் ஐமேக்ஸ் போகிறீங்களோ, ஸோ ஐமேக்ஸ்லாம் போவீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ, எந்த சீட் எடுக்கணும்னு வந்துட்டு எனக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு, சரிங்களா? ஸோ பேக் டு வீடியோ. ராயன், ஸோ நம்ம தனுஷ் அவரே நடித்து லீட் ரோலில் நடித்து அவரே வந்துட்டு டைரக்ட் பண்ணியிருக்காரு. நம்ம ஏஆர் ரஹ்மான் இசையில் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு வெளியாயிருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஒரு நடிகர் பட்டாளமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம எஸ்ஜே சூர்யா அவர்கள், ஸோ அவர் தான் வந்துட்டு மெயின் வில்லன்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்துட்டு நம்ம சுந்தீப் கிஷன், காளிதாஸ் ஜெயராம், துஷாரா, ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு நடிச்சிருக்காங்க. அண்ட் வந்துட்டு நம்ம தனுஷோட அண்ணன், நம்மளோட ஒரு ஃபேமஸான ஒரு டைரக்டர், ஒரு ஐகானிக் டைரக்டர் நம்ம செல்வராகவன் சார். ஸோ அவரையும் இந்த படத்தில் வந்துட்டு பார்ட் ஆஃப் மூவியாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருந்துச்சு. அவர் கேரக்டர் வந்துட்டு சட்டிலான கேரக்டர் தான். ஒரு ஹீரோவுக்கு மாஸ் காட்டுற மாதிரி ஒரு கேரக்டர் வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு வகையில் ஒரு கார்டியன்னு சொல்லலாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு அவரோட கேரக்டர். ஸோ இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தீங்கன்னா, ஸோ தனுஷ் 2 தம்பி ஒரு தங்கச்சியோட சின்ன வயசுலேருந்து வந்துட்டு கஷ்டப்பட்டு 3 பேர்த்தையும் வந்துட்டு வளர்க்குறாரு. ஸோ எல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஃபுட் ட்ரக், ஃபாஸ்ட் ஃபுட் வச்சுக்கிட்டு ஃபேமிலி வந்துட்டு அவங்க ரன் பண்ணுறாங்க. ஸோ அதே ஊரில் இருக்கிற வில்லன், ஸோ 2 வில்லனுக்கும் வந்துட்டு ஒரு சண்டை, ஒரு பேச்சுவார்த்தை போகுது. ஸோ இந்த பேச்சு வார்த்தையில் வந்துட்டு ஒரு கலவரம் ஆயிடுச்சு, கொலை நடந்துருச்சு. ஸோ இப்படியே தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்துட்டு நவடுதுங்க, சரிங்களா? இப்படி தான் ஒரு மாதிரி கதையில தான் மூவ் ஆகும், சரிங்களா? கதையை வந்துட்டு இன்ட்ரோவல் பிளாக் அப்புறம் தாங்க கதையை வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா? இன்ட்ரோவல் பிளாக்லாம் வந்துட்டு அஃப்கோர்ஸ் வந்துட்டு ஃபைட்டு தான். ஸோ இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்டே வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆக்டிங். ஒவ்வொரு ஆக்டர்ஸ் கொடுத்த அந்த ஆக்டிங் ஸ்கோப் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரெண்டாவது வந்துட்டு நம்ம இசை புயல் ஏஆர் ரஹ்மான் சாரோட பிஜிஎம், பேக்ரவுண்ட் ஸ்கோர் அடியாச்சு. ரொம்ப மெலோடி சாங், அதாவது ஒரு ஸ்லோவான சாங்க்கு வந்துட்டு அதோட பிஜிஎம், ஃபயரான சாங்க்கு வந்துட்டு அதோட பிஜிஎம், பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்துட்டு தெறிக்க விட்டுருக்காரு மனசன். பழைய ஏஆர் ரஹ்மான் அவரோட ஒரு அவதாரை பார்த்த மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ மூணாவது வந்துட்டு மேக்கிங், சரிங்களா? ஸோ மேக்கிங்னு சொன்னாலே வந்துட்டு இதில் வந்துட்டு கேமரா ஷாட்ஸாக இருக்கட்டும், ஸ்டன்ஸ் கோரியோகிராஃபியாக இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் நான் சேர்த்து சொல்கிறேன். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு அதோட மூணாவது ப்ளஸ் பாயிண்ட் வந்துட்டு ஸ்டன்ஸ் மேக்கிங் எல்லாம் சேர்த்து சொல்லாங்க, சரிங்களா? ஸோ ஆக்டிங் வந்துட்டு எல்லாருக்கும் கொடுத்த ஸ்கோப் வந்துட்டு அழகாக நடிச்சிருக்காங்க. அந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு வந்துட்டு அழகாக அது ஒரு சோல் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி ஏஆர் ரஹ்மான் சாரோட பிஜிஎம் வந்துட்டு வேறு லெவலில், அது ஒரு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆச்சு. தனுஷ் நடந்துருப்போ ஒரு மாதிரி ரொம்ப மாசாவும் இல்லாமல் ஜஸ்ட் அந்த சீனுக்கு தேவையானது வந்துட்டு தான் நம்ம சார் வச்சுருக்காங்க, சரிங்களா? ஸோ சூப்பராக இருந்துச்சு. மேக்கிங், ஸோ ஒரு ஷார்ட்ஸாக இருக்கட்டும், கலர், சரிங்களா? எனக்கு இந்த படத்தில் ஃபிலிமில் யூஸ் பண்ணுற கலரு அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, கான்ட்ராஸ்ட்லாம் வந்துட்டு. பட் பார்க்குறப்ப வந்துட்டு ஒரு கோவமான ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ரெட் கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? கலர். ஸோ அதே வந்துட்டு ஒரு சந்தோஷமான ஒரு லவ் சாங் வரோங்க, சரிங்களா? ஸோ வாட்டர் பேக்கெட்னு அதெல்லாம் வந்துட்டு ப்ளூ கலர் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதோட கலர் டோன் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப அந்த சீன்ஸ்க்கு வந்துட்டு அந்த ஷார்ட்ஸ்க்குலாம் வந்துட்டு ரொம்ப எடுத்து கொடுச்சுன்னு சொல்லணும். அண்ட் வந்துட்டு இதில் வந்துட்டு மூணாவது நான் சொல்கிறது வந்துட்டு அதான் மேக்கிங்னு சொல்லலை, ஸ்டன்ஸ். ஸோ இந்த படத்தில் ஒரு 4-5 சண்டை காட்சிகள் இருக்குது. ஸோ அதனாலே வந்துட்டு இந்த படம் வந்துட்டு A சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு 18 வயசு மேலே இருக்கிறவங்க, மெச்சூர்டாக இருக்கிறவங்க வந்துட்டு போய் இந்த படத்தை போய் பார்க்கலாம். பிகாஸ் வந்துட்டு குழந்தைங்களாம் போய் பார்த்தாங்கன்னா வந்துட்டு பயந்துருவாங்க. ஏன்னா வந்துட்டு ரத்த தெரிக்கிற காட்சிங்கெலாம் வந்துட்டு நிறையாவே இருக்குங்க, சரிங்களா? ஃபுல்லாக ஸ்டண்ட்டு, ரொம்ப அக்ரெசிவான ஒரு ஃபைட்லாம் இருக்குங்க, சரிங்களா? பிளட்டு. ஸோ அவங்களாம் வந்துட்டு அது ஒரு ட்ராமா ஆயிரும். ஸோ யாரும் இந்த படத்தை சின்ன பிள்ளைங்கள பார்க்க வைக்காதுங்க, சரிங்களா?
ஸோ 18 வயசு மேலே இருக்கவங்க தாராளமாக இந்த படம் போய் பார்க்கலாம். ஸோ என்னடா அவளே சொல்கிற படத்தோட கதையை பற்றி சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோலாம் சொல்கிறேன்ல, ஏன் கதையை பற்றி சொல்ல மாட்டேன் உங்களுக்கு தெரியும் நான் இது வரைக்கும். ஏன்னா இந்த படத்தில் கதைன்னு ஒன்று இல்லவே இல்லைங்க. சரிங்களா? இந்த படத்தில் மெயின் ஒரு கதைன்னு கேட்டிங்கன்னா என்னத்தை சொல்ல முடியும்? தங்கச்சி சென்டிமெண்ட் இருக்கா? இருக்குது. கதை அது ஒரு பிளாட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இல்லை எனக்கு படம் பார்க்குறப்ப சத்தியமாக அது கதை என்னன்னு தெரில. ஒன்லைன்னு கண்டிப்பாக சொல்லாங்க. சரிங்களா? ஒரு 2 வில்லனுக்கும் அங்கே ஒரு சண்டை இருக்குது. சரிங்களா? ஒருத்தருக்கும் போட்டுக்கணும்னு வந்துட்டு நினைக்கிறாங்க, பிளான் வச்சுருக்காங்க. பட் அந்த நேரத்தில் சம்மந்தமே இல்லாமல் நம்ம தனுஷோட தம்பி வந்துட்டு நம்ம சுந்தர் கிருஷ்ணன் வந்துட்டு நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு அடியாரில் வந்துட்டு ஒரு கேங்ஸ்டர் வந்துட்டு போட்டு தள்ளிடுறாரு. சரிங்களா? கேங்ஸ்டரோட மகனை போட்டு தள்ளிடுறாரு. அதனால அந்த ஆப்போசிட்டில் இருக்காரு பார்த்தீங்களா? ஸோ நம்ம எஸ்டி சூர்யா நம்ம தனுஷரை வந்துட்டு அவருக்கு கேங்கில் சேர்த்துக்கிறதுக்கு வந்துட்டு ரிக்வஸ்ட் பண்ணல, சேர சொல்கிறார், வேலை செய்ய சொல்கிறார். அதை மறுக்கிறதுனால நம்ம தனுஷரே போடணும்னு இருக்காரு நம்ம எஸ்டி சூர்யா. ஸோ இவனாலே இந்த ஃபியூச்சரில் வந்துட்டு என்னோட கேங் குரூப் வந்துட்டு பாதிப்பு வரக்கூடாது, ஆபத்து வந்துடக்கூடாதுக்காக. ஸோ இதுக்கப்புறம் தாங்க இந்த கதையை நவிடுது. சரிங்களா? செகண்ட் ஹாஃப் தான் வந்துட்டு கதையை நவிடுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு இன்ட்ரோடக்ஷன் சொல்லலாம், பேக் ஸ்டோரி சொல்லலாம். சரிங்களா? இதுதான் ஓடுது. ஸோ இன்டர்வல் பிளாக் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சண்டை தான். தனுஷ் சார், சுந்தர் கிருஷ்ணன், காளிதாஸ் வந்துட்டு 3 பேரும் பிரதர்ஸ் வந்துட்டு சண்டை போடுவாங்க இன்டர்வல் பிளாக்ல. ஸோ ஒரு மாதிரி ரசிக்கப்படியாக நினச்சிக்க, சும்மா தெரிக்கிற காட்சிங்கெலாம் வந்துட்டு பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ கதைன்னு வந்துட்டு எதுவும் இல்லைங்க. யாரெல்லாம் வந்துட்டு ஸ்டன்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்களோ, சண்டே காட்சிகள், ரத்த காட்சிகள்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா தாராளமாக இந்த படத்தை போய் பார்க்கலாம். யார் தனுஷ் ஃபேன்ஸ் இருக்கீங்களோ வந்துட்டு இந்த படத்தை போய் பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்துட்டு இந்த படத்தில் அவரோட ஆக்டிங் தெரில, தனுஷோட ஆக்டிங் தெரில, அவரோட மேக்கிங் தான் தெரிஞ்சிச்சுங்க. ஒரு ஆக்டர் தனுஷை வந்துட்டு இந்த படத்தில் நீங்கள் அவ்வளோவா பார்க்க மாட்டீங்க. ஒரு டேரக்டர் தனுஷை தான் நீங்கள் பார்ப்பீங்க. ஏன்னா ஒரு டேரக்டர் தான் வந்துட்டு நடிக்கிறவங்களுக்கு ஆர்டிஸ்ட் கொண்டு நிறைய ஸ்கோப் கொடுப்பாங்க. ஸோ அதுதான் நம்ம தனுஷ் இந்த படத்தில் பண்ணியிருந்தாரு. அவரை தவிர்த்து நிறைய ஆர்டிஸ்ட் வந்து நடிக்க வச்சிருக்காருங்க. முக்கியமாக நம்ம செல்வராகவனே நல்லா நடிக்க வச்சிருக்காரு. சரிங்களா? ஸோ எல்லா ஆர்டிஸ்ட் நீங்கள் பார்க்குற படத்துக்கு எல்லாத்துக்கும் ஸ்கோப் இருக்கும், ஒரு ஆக்டிங் ஸ்கோப் இருக்கும். ஜஸ்ட் கொஞ்ச நேரம் வந்துட்டு போனால் கூட அந்த ஒரு அவங்க நடிப்பு நின்று பேசும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இது முழுக்க தனுஷோட படம், தனுஷ் மேக்கிங்கில் வெளியான ஒரு தரமான படம்னு சொல்லலாம். ஸோ கதைன்னு கேட்டிங்கன்னா கதைன்னு எதுவுமே வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி சொல்கிற அளவுக்கு இல்லை. ஸோ விச் இஸ் குட் திங்னு நான் சொல்லுவேங்க. ஸோ இது முழுக்க தனுஷ் ஃபேன்ஸ்க்காக பண்ணப்பட்ட படம், அவரே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ தனுஷ் ஃபேன்லாம் வந்துட்டு யார் வெடித்தனமாக இருக்கணும் மறக்காமல் இந்த படத்தை வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க நம்புறேன். இன்னும் யார் வந்துட்டு ஜென்ரல் ஆடியன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக வந்துட்டு இந்த படத்தை வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான படங்க. சரிங்களா? ஸோ இது சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ see you next video. Take care. Bye.